Dear viewers, dear brothers and sisters, welcome to my channel. Yours simply Lia. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு நம்ம ஒரு ரொம்ப அழகான இடத்துக்கு வந்திருக்கோம். அதான் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற அழகிய ஏற்காடு மலைப்பகுதியில் அமைந்துள்ள பீக்கு பார்க் தான். நண்பர்களே, இந்த வீடியோவை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை கண்டிப்பாக பாருங்க. ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம நிறைய அழகான பறவைகள், விலங்குகள் மற்றும் இயற்கை காட்சிகளை பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். முதல்ல இந்த அழகான இயற்கை சூழலை நேரில் வந்து பார்க்கவும் ரசிக்கவும் வாய்ப்பு கொடுத்த அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நண்பர்களே, நம்ம சுற்றி இருக்கிற மலைகள், மரங்கள், பூக்கள், பறவைகள், விலங்குகள் எல்லாமே அல்லாஹ்வின் அற்புதமான படைப்புகள். திருக்குர்ஆனில் அல்லாஹ் பல இடங்களில் இயற்கையை பார்த்து சிந்திக்க சொல்லி இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உயிரினங்களிடம் அன்பாகவும் கருணையுடனும் நடக்க கற்று தந்திருக்காங்க. அதனால நண்பர்களே, இப்படி இயற்கை நிறைந்த இடங்களுக்கும் வரும்போதும் வெறும் பொழுதுபோக்காக மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வின் படைப்புகளை ரசித்து அவனுடைய மகத்துவத்தையும் நினைவு கூறணும். இன்னைக்கு இந்த பீக்கு பார்க்கில் என்னென்ன இருக்கு, என்னென்ன பறவைகள் இருக்கு, என்னென்ன விலங்குகள் இருக்கு என்பதை எல்லாம் நம்ம ஒன்றாக பார்க்க போறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நண்பர்களே. உங்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. அவர்களும் இந்த அழகான இடத்தை பார்த்து ரசிக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். சரி நண்பர்களே, இப்போ நேரத்தை வீணாக்காம நம்ம இந்த அழகான பயணத்தை ஆரம்பிக்கலாம். வாங்க, ஏற்காட்டின் அழகையும் பீக்கு பார்க்கின் சிறப்பையும் ஒன்றாக பார்க்கலாம். பிஸ்மில்லா. வாங்க நண்பர்களே. ஏற்காடு பேருந்து நிலையத்திலிருந்து வெறும் 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் இந்த இடம் பறவைகள் மற்றும் விலங்குகளை மிகவும் அருகில் இருந்து பார்க்கும் அருமையான அனுபவத்தை தருகிறது. பெரியவர்களுக்கு ரூபாய் 300 மற்றும் குழந்தைகளுக்கு ரூபாய் 200 டிக்கெட் கட்டணம் உள்ளது. நண்பர்களே, குடும்பத்துடன் வர மிகவும் சிறந்த ஒரு சுற்றுலா இடம் இது. இனி உள்ளே சென்று இந்த அழகான அனுபவத்தை ஒன்றாக ரசிப்போம் இன்ஷா அல்லாஹ். நண்பர்களே, இது பீக்கு பார்க்கின் நுழைவு பகுதி. அழகான செல்ஃபி ஸ்பாட்கள், குடும்பத்துடன் நேரம் செலவிடும் வசதிகள், மேலும் பல வகையான பறவைகள் மற்றும் விலங்குகள் இங்கு உள்ளன. குறிப்பாக பெட் லவ்வர்ஸ் மற்றும் அனிமல் லவ்வர்ஸ் கண்டிப்பாக ரசிக்கும் ஒரு இடம் இது. வாங்க நண்பர்களே, உள்ளே சென்று இந்த அழகான அனுபவத்தை நன்றாக பார்க்கலாம். நண்பர்களே, இது பீக்கு பார்க்கின் வழிகாட்டி வரைபடம். பார்க்கில் உள்ள அனைத்து முக்கிய இடங்களையும் எளிதாக கண்டுபிடிக்க இந்த மேப் உதவுகிறது. இந்த பகுதியை தவறவிடாமல் முழு பார்க்கையும் சுற்றி பார்க்க இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வாங்க நண்பர்களே, பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். நண்பர்களே, இப்போது நாம் பார்க்க போவது மிகவும் வித்தியாசமான மற்றும் சுவாரஸ்யமான சில்கி சிக்கன், அதாவது சில்கி கோழி. இந்த சிக்கன் சாதாரண கோழிகளைப் போல இல்லாமல் மென்மையாக பஞ்சு போன்ற இறகுகளை கொண்டுள்ளது. அதனால் இதை பார்க்கும் போது ஒரு சிறிய பெர்ஷியன் பூனை, பெர்ஷியன் கேட் போலவே தோன்றுகிறது நண்பர்களே. சில்கி கோழி பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே சீனாவில் வளர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இன்று உலகின் பல நாடுகளில் இதை செல்ல பிராணியாகவும் வளர்த்து வருகின்றனர், அதாவது பெட்டாக. இதனுடைய அழகான தோற்றமும் அமைதியான குணமும் தான் காரணம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் கவர்கிறது இந்த சில்கி சிக்கன். உண்மையிலேயே நண்பர்களே, இது பார்க்க மிகவும் அழகாகவும் வித்தியாசமாகவும் இருக்கு. ஒரு அற்புதமான பறவை இது, பஞ்சு போல காணலிக்கிறது. இதை எடுத்துட்டு வந்துடலாமான்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே.
ஃபைன் நண்பர்களே, வாங்க நெக்ஸ்ட் பாலிஷ் சிக்கனை பார்க்கலாம். நண்பர்களே, இப்போது நாம் பார்க்க போவது மிகவும் அழகான மற்றும் ஸ்டைலான தோற்றம் கொண்ட பாலிஷ் சிக்கன். இதன் தலையில் இருக்கும் பெரிய இறகுகளை பார்த்தால் ஹெல்மெட் அணிந்திருப்பது போலவே அல்லது ஸ்டைலான ஹேர்கட் வைத்திருப்பது போலவே தோன்றுகிறது. ஆமாதானே நண்பர்களே? கமெண்ட்ல உங்கள் கருத்தை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. அதனால்தான் இந்த கோழி பலரின் கவனத்தை ஈர்க்கிறது. நண்பர்களே, இங்கே ஒரு சிறிய அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். இந்த இடத்தை சுற்றி பார்க்கும் போது எங்களுடைய மோதிரம் தவறுதலாக கீழே விழுந்துவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு குச்சியின் உதவியுடன் அதை மீண்டும் எடுத்து விட்டோம். அதனால் நண்பர்களே, ஒரு சிறிய பாதுகாப்பு ஆலோசனை சொல்கிறேன், அதாவது டிப்ஸ். நீங்கள் உயிரியல் பூங்கா அல்லது இது போன்ற சுற்றுலா இடங்களுக்கு வரும்போது தளர்வான இருக்கும் மோதிரம், லூசாக இருக்கும் மோதிரம், வளையல்கள் போன்ற நகைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது. முடிந்தால் வீட்டிலேயே பாதுகாப்பாக வைத்து விட்டு வரவும். சரி நண்பர்களே, இப்போது இந்த அழகான பாலிஷ் கோழியை இன்னும் அருகில் இருந்து ரசிப்போம். நண்பர்களே, இப்போது நாம் பார்க்க போவது அழகான கொச்சின் பாண்டம் சிக்கன். இந்த வகை கோழிகள் மென்மையான மற்றும் அடர்த்தியான இறகுக்காக மிகவும் பிரபலமானவை. குறிப்பாக இதன் கால்கள் வரை இறகுகள் வளர்த்திருப்பது இதற்கு ஒரு தனி அழகை கொடுக்கிறது. அளவில் சிறியதாக இருந்தாலும் பார்ப்பதற்கு மிகவும் கம்பீரமாகவும் அழகாகவும் இருக்கும். அதனால்தான் உலகம் முழுவதும் பலர் இதை செல்லப்பிராணியாகவும் வளர்த்து வருகின்றனர். மாஷா அல்லாஹ், நாம் இங்கு சுற்றி பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த கோழி ஒரு முட்டை இட்டதையும் நேரில் பார்க்கவும் வாய்ப்பு கிடைத்தது. நண்பர்களே, உண்மையிலேயே இது ஒரு அருமையான அனுபவம் அல்லவா? அல்லாஹ்வின் படைப்பில் இருக்கும் அற்புதங்களை நேரில் பார்க்கும் போது மனதிற்கு ஒரு தனி மகிழ்ச்சி கிடைக்கிறது. நண்பர்களே, மாஷா அல்லாஹ், இந்த அழகான கொச்சின் பாண்டம் கோழியை நீங்களும் ரசிப்பீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த நண்பர்களே, இதுதான் கம்பீரமான கொலம்பியன் பிரம்மா கோழி. பெரிய உடல், அழகான வெள்ளை இறகுகள், கருப்பு கழுத்து அலங்காரத்தால் உலகம் முழுவதும் பிரபலமான ஒரு அற்புத இனக்கோழி. அது மட்டுமின்றி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், இந்த பிரம்மா கோழியும் முட்டைகள் இடும் இனமாகும். சரியான பராமரிப்பு மற்றும் நல்ல உணவு கொடுத்தால் இயர்லி நல்ல அளவில் முட்டைகள் இடக்கூடிய அழகான கோழி இனமாக இது அறியப்படுகிறது. நண்பர்களே, அடுத்து நாம் பார்க்க போகும் பறவை டர்க்கி பறவைதான். மனிதர்களுடன் மிகவும் நட்பாக பழகும் இந்த அழகான பறவை தன்னுடைய தனித்துவமான குரல் ஒலிகள் மூலம் நம்முடன் பேசுவது போல் தொடர்பு கொள்ளும். நண்பர்களே, நாம் பார்க்கும் பறவை வாத்துகள் மிகவும் சமூக உணர்வு கொண்ட பறவைகள். கூட்டமாக வாழ விரும்பும் இவை தண்ணீரில் நீந்துவதிலும் மகிழ்ச்சியாக விளையாடுவதில் மிகவும் ஆர்வம் கொண்டவை. டியர் வியூவர்ஸ், டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இப்போ நாங்கள் பார்க்க இருக்கும் இதுதான் ஈமு பறவைகள். பறக்க முடியாத இந்த பெரிய பறவையின் மென்மையான இரட்டை அடுக்குகளை கொண்ட இறகுகள் வெப்பத்திலிருந்து பாதுகாக்க உதவுகின்றன. நண்பர்களே, ஈமு உலகின் இரண்டாவது பெரிய பறவையாகும். அதன் வலிமையான கால்கள் மணிக்கு சுமார் 50 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட உதவுகின்றன. இந்த பறவையின் பெரிய கண்களும் நீண்ட கழுத்தும் சுற்றுப்புறத்தை தெளிவாக கவனிக்க உதவுவதால் இது மிகவும் எச்சரிக்கையான பறவையாக அறியப்படுகிறது. நண்பர்களே, இந்த 3D ஓவியம் சாதாரண படமாக தெரிந்தாலும் சரியான கோணம் மற்றும் நிழல் அமைப்பால் நிஜமாகவே கண்முன் நிற்பது போன்று மாயத் தோற்றத்தை உருவாக்குகிறது. மேலும் நண்பர்களே, இங்கு வெறும் ரூபாய் 100 கட்டணத்தில் மீன்களுக்கு உணவு கொடுத்து அவை கூட்டமாக வந்து சாப்பிடும் அழகான காட்சியை நேரில் ரசிக்கலாம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்,
மேலும் இங்க வெறும் ரூபாய் 100 கட்டணத்தில் குழந்தைகள் சிறிய ஜேசிபி மாதிரி இயந்திரத்தை இயக்கி மணலை தோண்டி எடுக்கும் மினி மைனிங் செயல்முறையை விளையாட்டு மற்றும் கற்றல் முறையில் அனுபவிக்கலாம். நண்பர்களே, இந்த மைனிங் மெத்தடை நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கட்டாயமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சிறு வயதிலேயே சில நாலேஜ் கிடைப்பது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். என்ன சொல்றீங்க நண்பர்களே? மேலும் ரூபாய் 150 கட்டணத்தில் செயற்கை அமைப்பில் வடிவமைக்கப்பட்ட பசுவிடமிருந்து பால் கறக்கும் அனுபவத்தை பெற்று பால் கறக்கும் அடிப்படை முறைகளை சுவாரஸ்யமாக கற்றுக்கொள்ளலாம் நண்பர்களே, குதிரை சவாரிக்காக குதிரை அமைதியாக நின்றிருந்தாலும் முதன்முறையாக ஏறும் போது கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கும். ஆனால் பயம் தொடங்கியதும் அது மிகவும் மென்மையாக நடந்து செல்லும் அனுபவம் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். நண்பர்களே, இப்போ நாம காண இருக்கும் ஹஸ்கி நாய். இந்த ஹஸ்கி நாயை பாருங்கள். நம்மை பார்த்ததும் ஆர்வமாக சுற்றி நடந்தது. யார் வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள முயற்சிப்பது போல மிகவும் புத்திசாலித்தனமாகவும் நடப்பதாகவும் நடந்து கொள்கிறது. நண்பர்களே, அடுத்து நாம் காண இருந்த வாத்து கோழிகளும் இவைகள் அனைத்தும் வெரி ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் செய்தனர்கள். டக்ஸ் வாத்துகளுக்கும் கோழிகளுக்கும் கீஸுக்கும் உணவு கொடுத்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நண்பர்களே, நீங்கள் எப்போதாவது இவைகளுக்கு உணவு கொடுத்திருக்கிறீர்களா? உங்கள் அனுபவத்தை கமெண்டில் பகிருங்கள் நண்பர்களே. குறிப்பாக வாத்துக்கோழிக்கு கீஸுக்கு உணவு கொடுத்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது நண்பர்களே. இஸ்லாமிலும் விலங்குகளுக்கு கருணை காட்டுவதற்கு பெரிய நன்மை உள்ளது. ஏனெனில் ஒரு தாகமடைந்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்த மனிதரை அல்லாஹ் மன்னித்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார். இதன் சாட்சி சஹி அல் புகாரி, சஹி முஸ்லிமில் உள்ளது. நீங்கள் எப்போதாவது பறவைகள் அல்லது விலங்குகளுக்கு உணவு கொடுத்த அனுபவம் இருந்தால் கமெண்டில் பகிருங்கள் நண்பர்களே. இந்த டக்ஸும் கீஸும் உணவு வாங்குவதற்கு அருகில் வந்தாலும் தொட்டு பார்க்க அனுமதிக்காமல் கொஞ்சம் தூரம் விலகியே இருப்பது அவற்றின் இயல்பான எச்சரிக்கை குணத்தை காட்டுகிறது நண்பர்களே. விலங்குகளிடம் அன்பும் கருணையும் காட்டினால் அவையும் நம் அன்பை உணர்ந்தும் நம்முடன் நெருக்கமாக பழக்கத் தொடங்கும். அல்லாஹ்வின் படைப்புகளின் இந்த அற்புதமான பாசம் உண்மையிலேயே ஆச்சரியமளிக்கிறது நண்பர்களே. Beloved brothers and sisters, நாங்கள் பார்த்த இந்த ஆடுகள் பல்வேறு இன ஆடுகளுக்கு உணவு கொடுத்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது நண்பர்களே. இங்கு நிர்வாகத்தினர் நமக்காக பசலைக்கீரை கட்டுகளை வழங்கினர். அவற்றை இந்த அழகான ஆடுகளுக்கு நாங்கள் கொடுத்தோம். ஆடுகள் மிகவும் நட்பாகவும் அமைதியாகவும் வந்து உணவை சாப்பிட்ட விதம் மனதை கவர்ந்தது. உண்மையாக சொன்னால் அவற்றை விட்டு வரவே மனமில்லை. மேலும் இந்த ஆடுகள் நமக்கு நினைவு கூறுவது ஈதுல் அதா, பக்ரீத் நாளின் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தியாகத்தையும் அல்லாவின் கட்டளைக்கு அவர் காட்டிய கீழ்ப்படிதலையும் நமக்கு நினைவூட்டுகின்றன. அல்லாஹ் அருளிய அந்த மகத்தான நிகழ்வை நினைத்து இந்த ஆடுகளுக்கு மரியாதை செலுத்தும் போது அல்ஹம்துலில்லாஹ் என்று நன்றி கூறாமல் இருக்க முடியாது. நண்பர்களே, இவ்வளவு அன்பாகவும் நட்பாகவும் பழகும் ஆடுகளுக்கு நீங்கள் எப்போதாவது உணவு கொடுத்திருக்கிறீர்களா?
உங்கள் கருத்தையும் அனுபவத்தையும் கமெண்டில் பகிருங்கள் நண்பர்களே. இந்த ஆட்டை பாருங்கள், எவ்வளவு அப்பாவியாகவும் அமைதியாகவும் இருக்கிறது. அதன் முகத்தை பார்த்தாலே மனதில் பாசமும் கருணையும் அதிகரிக்கிறது. நண்பர்களே, நீங்கள் அபிசீனியன் குனியா பிக், பெருவியல் குனியா பிக், கிரே குனியா பிக் பார்த்திருப்பீர்களா? இதோ இங்கே பாருங்கள் நண்பர்களே, இதுதான் அபிசீனியன் குனியா பிக். அதன் உடலில் ரோஜா வடிவில் சுழன்று வளரும் தனித்துவமான முடிகள் மிகவும் அழகாகவும் பிரபலமாகவும் காணப்படுகிறது. பெருவியல் குனியா பிக் அதன் நீளமான பட்டு போன்ற அழகிய முடியகளால் சிறிய ராஜகுமாரன் போல தோற்றமளிக்கிறது. நண்பர்களே, இந்த சாம்பல் நிற குனியா பிக் மிகவும் அமைதியான குணம் கொண்டது. அதன் மென்மையான தோற்றம் அனைவரையும் கவர்கிறது. நண்பர்களே, இடையிடையே காணப்படும் ஒயிட் அங்கோரா ரேபிட் பஞ்சு மேகம் போல இருக்கும் அதன் மென்மையான வெள்ளை ரோமங்கள் இதை மிகவும் அழகான முயலினங்களில் ஒன்றாக மாற்றுகின்றன. நண்பர்களே, மாஷா அல்லாஹ், சுமார் 120 கிலோ எடை கொண்ட இந்த பெரிய ஆட்டை பாருங்கள். உடல் அமைப்பில் மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தாலும் இதன் மனம் ஒரு குழந்தையைப் போல அன்பானது. நம்மிடமிருந்து உணவை வாங்குவதற்காக ஆர்வமாக வந்து நிற்பதை பார்க்க மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. உண்மையிலேயே மிகவும் அமைதியான மற்றும் நேர்மையான உயிரினம் இது. அங்கே பாருங்கள், அருகில் ஒரு ஒட்டகமும் அமைதியாக நின்று கொண்டிருக்கிறது. எவ்வளவு கம்பீரமாகவும் பணிவாகவும் இருக்கிறது. அதை நீண்ட நேரம் பார்த்து கொண்டே இருந்தேன். ஏதாவது பதில் சொல்லுமோ என்று நினைத்தேன். ஆனால் அது தனது அமைதியான தோற்றத்துடன் நின்று கொண்டே இருந்தது. அந்த காட்சியை ரசிப்பதே ஒரு தனி மகிழ்ச்சி. டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், மீண்டும் இந்த அழகான வெள்ளை ஆடுகளை பாருங்கள். பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட இந்த ஆடுகள் உணவு கேட்டு மீண்டும் மீண்டும் நம்மிடம் வந்த விதம் மிகவும் மனதை நெகிழ செய்தது. அவற்றிற்கு உணவு கொடுக்கும் போது ஒரு தனி மகிழ்ச்சி கிடைத்தது. நண்பர்களே, நான் ஏற்கனவே கூறியது போல இந்த ஆடுகள் எனக்கு மிகவும் பிடித்த உயிரினங்களில் ஒன்றாகும். ஈதுல் அதா நிகழ்வில் அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தியாகத்திற்கு பதிலாக ஒரு ஆட்டை அருளியதை நாம் நினைவு கூறுகிறோம். இந்த நிகழ்வு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை, கீழ்ப்படிதல் மற்றும் அன்பை நினைவூட்டுகிறது. அதனால் இந்த அழகான ஆடுகளை பார்க்கும் போதெல்லாம் அல்லாஹ்வின் அருட்கொடைகளையும் அவரது கருணையையும் நினைத்து சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லாமல் இருக்க முடியவில்லை. நண்பர்களே, இதுதான் ஆஸ்ட்ரிச், உலகிலேயே மிகப்பெரிய பறவை. ஆப்பிரிக்காவை தாயகமாக கொண்ட இந்த அற்புத பறவை 2.5 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது. மாஷா அல்லாஹ். இதன் உடல் அளவு மிகவும் பெரியதாக இருந்தாலும் உணவு கேட்கும் விதம் மிகவும் அழகாகவும் கியூட்டாகவும் இருக்கும். நான் இதற்கு பசலைக்கீரை கொடுத்த போது இன்னும் வேண்டும் என்பது போல் மீண்டும் மீண்டும் அருகில் வந்தது. அதனால் நண்பர்களே, இதன் அழகு மிகவும் வலிமையானது, அதாவது பீக் என்பதால் உணவு கொடுக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். பெரிய உருவம், அழகான தோற்றம், சுவாரஸ்யமான பழக்கங்கள் என ஆஸ்ட்ரிச் உண்மையிலேயே ரசிக்க வேண்டிய ஒரு அற்புத பறவையாகும். சுப்ஹானல்லாஹ். உங்கள் கருத்து ஆஸ்ட்ரிச்சை பற்றி டெஃபினெட்லி கமெண்ட் செக்ஷனில் ஷேர் செய்யுங்க நண்பர்களே. நண்பர்களே, இதுதான் பீகு பார்க்கின் முக்கியமான பகுதிகளில் ஒன்று. நம்மை போன்ற பார்வையாளர்கள் ரசிப்பதற்காக பல்வேறு நாடுகளிலிருந்தும் பகுதிகளிலிருந்தும் அழகான பறவைகள் வளர்க்கப்பட்டுள்ளன. உள்ளே செல்லும் முன் அனைவரும் கால்களை
சானிடைசர் மூலம் சுத்தம் செய்ய வேண்டும். இது பறவைகளின் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் ஒரு நல்ல ஏற்பாடாகும். இப்போது நண்பர்களே, வண்ணமயமான பறவைகளின் உலகிற்கு செல்ல போகிறோம். இங்கே காக்டெயில், கோனியோர், மக்காவ், ஒயிட் மக்காவ், உட்பெக்கர் மற்றும் இன்னும் பல அழகான பறவைகளை பார்க்கலாம். வாவ், மாஷா அல்லாஹ்! இதை பார்ப்பதே மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. இவற்றுக்கு உணவு கொடுத்து அருகில் சென்று ரசித்து அவற்றின் அழகான செயல்பாடுகளை அனுபவிக்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இது ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும் நண்பர்களே. அன்பு சகோதரர்களே மற்றும் சகோதரிகளே, இந்த அழகான பறவைகளின் உலகிற்கு என்னுடன் வர நீங்கள் தயாரா? வாருங்கள், இந்த அற்புதமான பயணத்தை ஒன்றாக ரசிப்போம். நண்பர்களே, பறவைகள் பூங்காவிற்குள் நுழைந்தவுடன் பறவைகளையும் நம் கைகளால் உணவு கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் அனைவரிடமும் அதிகமாகவே இருந்தது. அங்கு பணியாளர்கள் நம் கைகளில் சில விதைகளை கொடுத்து பறவைகளுக்கு உணவு வழங்க ஏற்பாடு செய்தனர். ஆனால் நண்பர்களே, முதலில் எந்த பறவையும் நம்மிடம் வரவே இல்லை. அப்போது பணியாளர்கள் கூறியது என்னவென்றால், பறவைகள் ஏற்கனவே நன்றாக உணவு சாப்பிட்டு இருந்ததால் அவற்றிற்கு பசி இல்லை, அதனால் அவை ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்றன என்றார். அதனால் நாங்கள் அமைதியாக அவற்றை ரசித்து கொண்டு எங்கள் கைகளில் வந்து அமருமாறு அழைத்து கொண்டிருந்தோம். குறிப்பாக கோனியர் பறவைகள் வருமா என்று ஆவலுடன் காத்திருந்தோம். ஆனால் ஆரம்பத்தில் ஒன்றும் வரவில்லை. சிறிது நேரம் கடந்த பின் திடீரென்று ஒரு பறவை வந்து கையில் அமர்ந்து விதைகளை சாப்பிடத் தொடங்கியது. அதன் பிறகு ஒவ்வொன்றாக மேலும் சில பறவைகளும் வர ஆரம்பித்தன. வாவ், மாஷா அல்லாஹ்! அந்த தருணம் உண்மையிலேயே மிகவும் அழகாக இருந்தது நண்பர்களே. பெரிய பறவை கூண்டின் உள்ளே பறவைகளுடன் இவ்வளவு நெருக்கமாக நேரம் செலவிடுவது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. பறவைகள் கூண்டுக்குள் இருந்தாலும் அந்த மகிழ்ச்சியில் நாமும் அவற்றுடன் சேர்ந்து ஒரு சிறிய உலகிற்குள் சென்று விட்டோம் போல உணர்ந்தோம். நண்பர்களே, என்ன ஒரு அழகான அமைதி! பறவைகள் ஓய்வெடுத்து கொண்டிருந்த நேரத்திலும் அவை எந்தவித கோபமோ பதற்றமோ இல்லாமல் அமைதியாக இருந்தன. ஏராளமான மக்கள் அவற்றை பார்க்க வந்திருந்தாலும் அவை மிகவும் பொறுமையாகவும் ஒத்துழைப்புடனும் நடந்து கொண்டதை பார்த்து ஆச்சரியமாக இருந்தது நண்பர்களே. மாஷா அல்லாஹ்! ஒரே வரிசையில் 3 பறவைகள் அமைதியாக அமர்ந்திருந்த காட்சி மிகவும் அழகாக இருந்தது. அந்த அமைதியையும் ஒழுக்கங்களையும் பார்த்தபோது அல்லாஹ்வின் படைப்பின் அற்புதத்தை உணர முடிந்தது நண்பர்களே. இப்படிப்பட்ட அழகான காட்சியை பார்க்கும் வாய்ப்பை வழங்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். நீண்ட நேரம் காத்திருந்த பிறகு இறுதியாக ஒரு அழகான சன்கோனியர் என் கையில் வந்து அமர்ந்தது. மாஷா அல்லாஹ்! அந்த தருணம் மிகவும் மகிழ்ச்சியாகவும் மறக்க முடியாததாகவும் இருந்தது நண்பர்களே. இப்போ பாருங்க, இந்த கிரீன் கலர் கோனியோர் எங்களுடைய ரிங்ஸை எடுக்க முயற்சிக்குது. அதுக்கு ஏதாவது ஒரு பால் போல தென்பட்டா அது வேண்டும் என்று மறுபடியும் கேட்க தொடருது. அதோட அன்பை நம்மளால விட்டு பிரிய முடியவில்லை. அதை தொட்டு பார்க்க எல்லாத்துக்குமே ஆசைதான் நண்பர்களே. இந்த சன்கோனியோர் என் விரலை தனது அலக்கால் மெதுவாக கொத்திய போதும் எந்த வலியும் இல்லை. மாறாக அது அன்பாக விளையாடுவது போல மிகவும் அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. இந்த அழகான சன்கோனியோர் என்னுடன் பேசுவது போல் தொடர்ந்து சத்தம் எழுப்பிக் கொண்டிருந்தது. மாஷா அல்லாஹ்! அதன் இனிமையான குரலை கேட்டு நானும் அருகில் விரலால் மெதுவாக தட்டி சைகை செய்து பதில் கொடுத்தேன். அது என் செயலை கவனித்து மீண்டும் சத்தம் போட்ட விதம் மிகவும் அழகாகவும் வேடிக்கையாகவும் இருந்தது.
உண்மையிலேயே இந்த சிறிய குட்டி பறவை என் மனதை கவர்ந்து விட்டது நண்பர்களே, இந்த அழகான பறவைகள் மின்னும் பொருட்கள், மணிகள், பீட்ஸ் மற்றும் ஒளிரும் ஆபரணங்கள் போன்றவற்றின் மீது மிகவும் ஆர்வம் காட்டுகின்றன. சில நேரங்களில் அவை நம் தலையின் மேல் வந்து அமர்ந்து நம்முடன் நேரம் செலவிட விரும்பும். இன்னும் நெருக்கமாக பழகிவிட்டால் நெற்றியில் மெதுவாக அலக்கால் தொடுவது ஒரு அன்பான முத்தம் கொடுப்பது போல உணரப்படும். மாஷா அல்லாஹ், எனக்கு அந்த அழகான அனுபவம் கிடைத்தது நண்பர்களே. அல்லாஹ்வின் படைப்புகளில் உள்ள அன்பும் அழகும் உண்மையிலேயே ஆச்சரியப்பட வைக்கிறது. சுப்ஹான் அல்லாஹ். நண்பர்களே, இந்த சிறிய மஞ்சள் மற்றும் பச்சை நிற கோன்யூர் பறவைகள் சிறிது நேரத்திலேயே எங்களின் நெருங்கிய நண்பர்களாக மாறிவிட்டன. அல்ஹம்துலில்லாஹ். திடீரென என் கவனம் ஒரு அழகான மக்காவ் பறவையின் மீது சென்றது. வேகமாக பறந்து வந்து அந்த கம்பீரமான பறவை நான் எப்போதும் நேரில் பார்க்க விரும்பிய என் கனவு பறவைகளில் ஒன்றாகும். மாஷா அல்லாஹ், நான் பார்த்து கொண்டிருக்கும் நேரத்திலேயே அது நேராக என்னிடம் பறந்து வந்து என் மேல் அமர்ந்தது நண்பர்களே. அந்த நொடியே நான் மிகவும் ஆச்சரியமும் மகிழ்ச்சியையும் அடைந்தேன். உண்மையாக சொன்னால் உலகிலே மிகவும் அதிர்ஷ்டசாலி மனிதனாக உணர்ந்தேன். இவ்வளவு அழகான புத்திசாலித்தனமான ஒரு பறவை இவ்வளவு நெருக்கமாக வந்து பழகியது மறக்க முடியாது அனுபவமாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இந்த அற்புதமான தருணத்தை காணும் வாய்ப்பை வழங்கினான். ஆரம்பத்தில் தயங்கிய அவை பின்னர் தொடர்ந்து எங்கள் கைகள், தோள்கள், கால்கள் மற்றும் தலையின் மேல் வந்து அமரத் தொடங்கின. சில பறவைகள் நெற்றியில் மெதுவாக அலக்கால் தொடுவதும் அன்பை வெளிப்படுத்துவதும் போல இருந்தது. இவ்வளவு சிறிய உயிரினங்களின் பாசத்தையும் நம்பிக்கையையும் காணும் போது அல்லாஹ்வின் படைப்புகளின் மகத்துவத்தை உணர முடிகிறது நண்பர்களே. இந்த அழகான தருணம் என் மனதில் என்றும் நிலைத்திருக்கும். நண்பர்களே, சிலருக்கு பறவைகளுடன் உடனே நல்ல நட்பு ஏற்பட்டது. ஆனால் சிலரிடம் அவை கொஞ்சம் தூரம் வைத்து கொண்டன. இதே இந்த மக்காவ் பறவையை பாருங்கள். அது தனது பராமரிப்பாளருடன் மிகவும் நெருக்கமாக இருந்தாலும் மற்றவர்களுடன் பழக அதிக விருப்பம் காட்டவில்லை. அதை பார்த்தபோது எனக்கு கொஞ்சம் தனிமையும் அமைதியும் வேண்டும் என்று சொல்லுவது போல தோன்றியது. மாஷா அல்லாஹ். ஒவ்வொரு உயிரினத்திற்கும் தனித்துவமான குணமும் உணர்வுகளும் இருப்பதை இது நினைவூட்டுகிறது. சில நேரங்களில் அன்பை வெளிப்படுத்தும், சில நேரங்களில் தன் இடத்தையும் தனிமையையும் விரும்பும். நண்பர்களே, பறவைகளுக்கும் கூட தங்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தும் ஒரு தனி வழி இருக்கிறது. அல்லாஹ்வின் படைப்புகளை கவனித்து பார்த்தால் ஒவ்வொரு உயிரினத்திலும் ஒரு அழகான பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். நண்பர்களே, ஒரு அழகான அகல அழகு கொண்ட கருப்பு மற்றும் வெள்ளை நிற பறவையை நான் கவனித்தேன். அது தனது தலையை மெதுவாக கீழும் மேலும் அசைத்து சுற்றி இருந்த மக்களை மிகவும் ஆர்வபூர்வமாக பார்த்து கொண்டிருந்தது. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் தனது படைப்புகளின் எத்தனை விதமான அழகுகளையும் ஆச்சரியங்களையும் வைத்திருக்கிறான் என்பதை நினைத்து பார்த்து வியந்தேன். திடீரென்று அந்த பறவை வேகமாக என் அருகில் பறந்து சென்றது. ஒரு நொடி எனக்கு சிறிது பயமாக இருந்தது. ஆனால் உடனே எல்லா பறவைகளும் ஒரே மாதிரி நடந்து கொள்ளாது என்பதை புரிந்து கொண்டேன். சில பறவைகள் மிகவும் நட்பாக இருக்கும், சில பறவைகள் சுறுசுறுப்பாகவும் விளையாட்டுத்தனமாகவும் இருந்து நம்மை ஆச்சரியப்படுத்தும். அதனால் பறவைகளுடன் இருக்கும் போது அவற்றின் இயல்பை மதித்து கவனமாக இருக்க வேண்டும். மொத்தத்தில் இது மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது. அல்லாஹ்வின் படைப்புகளில் உள்ள பல்வகை தன்மையையும் அழகையும் பார்த்து சுப்ஹான் அல்லாஹ் என்று சொல்லாமல் இருக்க முடியவில்லை. நண்பர்களே,
இறுதியாக வண்ணமயமான அக்வாரியம் மீன்களையும் பார்த்து ரசித்தோம். பல நிறங்களிலும் பல வடிவங்களிலும் நீந்திக் கொண்டிருந்த அந்த அழகான மீன்களை பார்த்தபோது அல்லாவின் படைப்பின் அற்புதத்தை மீண்டும் உணர முடிந்தது. மாஷா அல்லாஹ். ஒவ்வொரு மீனும் தனித்தனி அழகுடனும் சிறப்புடனும் உருவாக்கப்பட்டிருந்தன. இவ்வளவு அழகான பறவைகள், விலங்குகள் மற்றும் மீன்களை ஒரே இடத்தில் பார்த்து ரசித்த இந்த பீக்கு பார்க் பயணம் என் மனதை முழுமையாக மகிழ்ச்சியை அடைய செய்தது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இனிய அனுபவத்தை அல்லாஹ் எனக்கு வழங்கினான். இத்துடன் எங்களின் பீக்கு பார்க் சுற்றுலா நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு புதிய பயணத்தில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். மேலும் வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. டியர் வியூவர்ஸ், டியர் brothers and sisters, always keep supporting to my channel. Yours simply Lia.